ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரதி நேச்சுரல் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஹோம் டூர் தாங்க பார்க்க போகிறோம். இதுதாங்க எங்களோட வீடு. வெளி அவுட்புட் வந்து இப்படி தான் இருக்கும். நாங்கள் மாடியில் தாங்க குடியிருக்கோம். ஸோ வந்து வெளியில் ஒரு ட்ரம் இருக்குது. எங்கள் செல்லக்குட்டி எங்கள் படுத்துருக்கு. சரி வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். டோர் ஓப்பன் பண்ணோடனே ஒரு சின்ன ஒரு ரூம் வரும். இதுதாங்க ஒரு ரூம், சின்ன குட்டியான ரூம். டிவி ஒன்று இருக்குது. வெளியில் வந்து ஆப்போசிட்டில் தெரிகிறது வந்து இன்னொரு செக்ஷன். அவங்க அங்கே குடி இல்லை, ஆனால் சும்மா தான் இருக்குது அந்த வீடு. அது வந்து அந்த டோர் வந்து பாத்ரூம்பு. இப்படியே பார்த்தீங்கன்னா கேலண்டரு, கட்டில், சேர் எல்லாம் போட்டு வச்சுருக்கோம். ரொம்ப திங்ஸ் எல்லாம் கூட எடுத்துகிட்டு வரல. நாங்கள் தேவையான திங்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், யூஸ் பண்ணுற அளவுக்கு மட்டும். இப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செல்ஃப் இருக்கும். செல்ஃபில் வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். செகண்ட் செல்ஃபில் வந்து என்னுடைய ஆயில், பேங்கிள் பாக்ஸு இதெல்லாம் வந்து அந்த செகண்ட் செல்ஃபில் வச்சுருப்பேன். தேர்டு செல்ஃபில் வந்து ஃபில்லோ அண்ட் பெட்ஷீட்ஸ் இருக்கும். ஃபோர்த்து செல்ஃபில் வந்துட்டு சமையல் பண்ண பாத்திரமெல்லாம் இங்கே இருக்கும். ஏன் அப்படின்னா எங்களுடைய சமையல் ரூம் வந்து ரொம்ப குட்டி சமையல் ரூம்பு. அதில் அங்கே வைக்க முடியாது. அதனால் வந்து நான் இங்கே கொண்டாந்து வச்சுக்குவேன். இங்கே இந்த ரூம்லேயே வந்து சாப்பிட்ற மாதிரி. கீழே வந்து குடை வச்சுருக்கிறேன். வீக்லி ஒன்ஸ் தான் தண்ணி வரும். அதனால் வந்து வெளியே ட்ரம்மில் பிடிச்சி வச்சுருந்து நான் அப்பப்போ தேவையானது யூஸ் பண்ணிக்குவேன். அப்படியே வந்தீங்கன்னா இது செகண்ட் ரூம். இன்னொரு ரூம் இருக்குது. என்னுடைய டெய்லி யூஸ் பண்ணுற சாரீஸ் அண்ட் நைட்டிஸ் இதெல்லாம் ஒரு 3 செல்ஃபில் இருக்கும். இன்னொரு செல்ஃபில் பார்த்திங்கன்னா சாமியோட திங்ஸு எல்லாம் வச்சுருப்பேன். பாருங்கள், வீடை நல்லா சுற்றி பாருங்கள். குட்டி குட்டி ரூம் தான். வாடகைக்கு தாங்க குடியிருக்கிறோம். அப்படி வாங்க சமையல் கட்டுக்குள்ளே போகலாம், கிச்சனுக்குள்ளே போகலாம். ரொம்ப குட்டியான கிச்சன். அதனால் தேவையான திங்ஸ் மட்டும் நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் யூஸ் பண்ணுற அளவுக்கு. ஃப்ரிட்ஜில் நான் வந்து டெய்லியும் வெஜிடபிள்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக இங்கே இருக்கிறதுனால, மார்க்கெட்லேயே இருக்கிறதுனால நான் 2 நாளைக்கு ஒரு டைம் போய் வாங்கிக்குவேன். ஒரு ஆள் நின்று சமைச்சு திரும்புறதே ரொம்ப கஷ்டமான ஒரு கிச்சன் இது. அதனால தான் இங்கே சமைச்சிட்டு நான் அந்த ரூமில் எடுத்துகிட்டு போய் அங்கே பாத்திரமெல்லாம் அங்கே வச்சுக்குவேன். சாப்பிட்டு இங்கே கொண்டாந்து சிங்கில் கழுவுற மாதிரி 2 பைப்பு இருக்குது. நல்ல தண்ணி ஒன்று, உப்பு தண்ணி ஒன்று, 2 பைப்புமே இருக்குது இங்கே. ரொம்ப குட்டி சமையல் கட்டுங்க. சமையல் பண்ணுறதுக்கும் சரி, பாத்திரம் கழுவுறதுக்கும் சரி, ரொம்ப இடைஞ்சலாக இருக்கிற ஒரு குட்டி சமையல் அறை. பாருங்கள் எவ்வளோ சின்னதாக கட்டியிருக்கிறாங்கன்ட்டு. இதோட வாடகை வந்து மந்த்லி 3700. அது இல்லாமல் கரண்ட் பில் வந்து தனியாக இருக்குங்க. அப்படியே வாங்க வெளியில் போகலாம். எங்கள் வீட்டு செல்லக்குட்டி வந்து கோவமாக போய் படுத்துருக்குது. அதை போய் தூக்கிட்டு வரலாம். நான் சமையல் பண்ணிவிட்டு வேலையாக இருந்தேன். அது வந்து கூப்பிட்டுட்டே இருந்துச்சு, நான் கேட்காதனால கோவம் வந்துருச்சுங்க. எப்படி எங்கள் வீடு இருக்குதுன்னு சொல்லுங்கள். அதை போய் நம்ம வீட்டுக்குள்ளே தூக்கிட்டு போயிடலாம். இவங்க பேர் வந்து சில்கி. ரொம்ப சுட்டித்தனமான ஆளுங்க, சேட்டை அதிகமாக பண்ணுவாங்க. இப்போ பாருங்கள், திருப்பி நம்ம கூட கூப்பிட்டோம்னா வருவாங்க. இந்த வர்றாங்க பாருங்கள். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக